இங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலர் 4:12 பார்க்குறோம்ல, அவராலே அன்றி இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ஒருவருக்கும் ரட்சிப்பு கிடையாது, விடுதலை கிடையாது. பாவத்திலிருந்து, சாபம், பலவீனம், வியாதி, போராட்டம், பிசாசு, நரகம், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையும் ரட்சிப்பும் யாரால தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம்தான், அவரால் மாத்திரம்தான். சரிங்களா? ஆமேன். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது அந்த இடத்துல மகிமை உண்டு, மகத்துவமான காரியங்கள் நடைபெறுகிறதா இருக்கிறது. பாருங்க, ஒரு முறை பேதுரும் யோவானும் என்ன பண்றாங்க, ஜெபிப்பதற்காக கடந்து போறாங்க தேவனுடைய ஆலயத்தில். அங்க அலங்கார வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு வாசல் கிட்ட வெளியில என்ன பண்ணாங்க, ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கார். அவர் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்தார். அவர் யாருன்னா என்ன பண்ணுவாங்க, சுமந்து கொண்டு அந்த இடத்துல பிச்சை கேட்கறதுக்காக வச்சுட்டு போயிடுவாங்க. அவருக்கு என்ன வயசுன்னு சொல்லி பார்க்கும்போது 40 வயசுக்கு மேற்பட்டவனா இருந்தான் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷன் பிச்சை கேட்டு யார்கிட்ட கேட்கிறான்னா, பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும் பிச்சை கேட்கிறார். உடனே பேதுரு யோவானும் என்ன சொல்றாங்க, எங்களை நோக்கி பாருங்க. அப்போ அவன் என்ன யோசிச்சான், சரி என்னவோ நமக்கு இன்னைக்கு அதிகமா பிச்சை கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவனை எந்த வயசுல கொண்டு வந்து அங்க வச்சாங்கன்னு தெரியல, பட் இப்போ அவனுடைய வயசு 40க்கு மேல இருக்குது. ஒரு பாருங்க, ஒரு 20 வயசுல கொண்டு வந்து விட்டுருந்தா கூட இன்னைக்கு 20 வருஷம், இந்த 20 வருஷமா அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு தெரியும் யார் ஏதாவது பேசினா எப்படி அவங்களுக்கு பிச்சை போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப ஆர்வமா பேதுரும் யோவானையும் பார்க்க. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா, அவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன பண்ணி எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ அற்புதம் யாருடைய நாமத்தினாலே என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், விடுதலையின் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் வெள்ளியும் பொன்னும் செய்யக்கூடாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் செய்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். வெள்ளினாலும் பொன்னினாலும் அவனை சுகமாக்க முடியாது. வெள்ளினாலும் பொன்னினாலும் அந்த சப்பானி எழுந்து நடக்க செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அவனை நடக்க செய்ய முடியும். அவங்க பேதுரு சொல்றாரு, என்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனா என்கிட்ட என்ன தெரியுமா இருக்கு, என்னிடத்தில் என்ன இருக்கு தெரியுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட என்ன தெரியுமா இருக்கு, என்ன இருக்கு சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். நீங்க சொல்லி பாருங்க, அந்த நாமத்திலே மகத்துவம் உண்டு, மகிமை உண்டு, வெற்றி உண்டு, விடுதலை உண்டு, அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு. அதை நம்ம உணர்றதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்று ஒரு சாதாரண ஒரு பேரு நினைக்கிறோம்.
இன்னைக்கு முதல்வருடைய பேர் சொன்னால் நமக்கு எவ்வளோ மரியாதையும் மதிப்பும் கனம் உண்டாகிறதுல, பிரதமருடைய பேர் சொன்னால் நம்ம யோசிக்கிறோம் எவ்வளோ உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிறார், எவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிறான்னு சொல்லி. அமெரிக்க அதிபருடைய பேரை சொல்லும்போது நம்ம ஆச்சரியப்படுறோம், ஓ அவர் சொன்னால் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களுடைய பேரை சொல்லும்போது, அந்தஸ்தில் இருக்கிற பேரை சொல்லும்போது நம்ம அவர்களுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் அறிந்து கொள்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்படிப்பட்ட மகிமை வல்லமை உண்டு இருக்கும் சொல்லுங்க, இருக்காதா? ஆமென். இன்னைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல உலகம் செய்யக்கூடாததை செய்யும்படியான வல்லமுள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் நமக்குள்ள வச்சு இருக்கிறார். சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு பலத்தினால் கிடையாது, பராக்கிரமத்தினால கிடையாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் எல்லாம் நடக்கும். எல்லாமே அவருடைய நாமம், அந்த நாமம், அந்த பேர், அந்த வல்லமுள்ள மகிமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். அதைத்தான் பேதுரு சொல்லார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்துல என்ன இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கிறார், ஆண்டவரின் இடத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட யார் இருக்கிறது? உணர்வோடு சொல்லாமா? உணர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் என்னிடத்துல கர்த்தர் இருக்கிறார், என்னிடத்துல ரட்சகர் இருக்கிறார். இன்னும் நிறைய பேர் சொல்ல, இன்னும் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, வாசிங்க, துரிதமாய் கடந்து போகலாம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் விழுகிறதை கண்டேன். அதுக்கு முன்னாடி வசனம், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாத்தீங்களா? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. இப்ப சொல்லுங்க, யாருடைய நாமத்தினாலே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்க இருக்கிறாரு? என்னிடத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னிடத்தில் இருக்கிறார். இன்னும் அந்த உணர்வு நமக்குள்ள வரல. சொல்லி பாருங்க, அவருடைய நாமத்தினாலே, என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளும் கீழ்ப்படியும். சரிங்களா? பிசாசுகளும் கீழ்ப்படியும். மத்திய 28வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம அதெல்லாம் தெரியறதில்ல. சும்மா இயேசு அவர் யாரோ ஒருத்தர் சாதாரணமானவர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவரால் தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவம், சாபம், பலவீனம், வியாதி, பிசாசு, அந்தகாரம், இருள், நரகம் எல்லாற்றிலிருந்தும் ரட்சிப்பு, விடுதலை அவரால் தான். என்னிடத்தில் இருக்கிறவர் அவர். வெள்ளியும் பொன்னும் செய்யக்கூடாததை செய்கிற தேவனாகிய கர்த்தர், வெள்ளினாலும் பொன்னினாலும் செய்ய முடியாததை செய்து காண்பிக்கிற வல்லமுள்ள தேவனுடைய நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமம். அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் நீங்களும் நானுமா இருக்கிறோமே. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சொந்தமாய் நாம் இருக்கிறோமே. நிறைய பேருக்கு விசுவாசம். சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 1:3. பாருங்க, எல்லாமே அவர் மூலமா தான். சத்தமா சொல்லி பாருங்களேன், சகலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று.
உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமாங்க, உண்மை. இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, இதைத்தான் பேதுரு உணர்ந்திருந்தார். இதைத்தான் அவர் ஆராதித்தார். இதைத்தான் அவர் என்ன பண்ணார்? அனுபவமாக்கி கொண்டார். இன்னைக்கு பாருங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கு? கர்த்தர் இருக்கிறார்ல, சகலத்தையும் உண்டாக்கி ஆளுகிறவர் இருக்கிறார்ல. நம்ம பார்க்கிறோம், கொலோசியர் 1 பார்க்கும்போது 15வது வசனம் 16வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்னும் சிருஷ்டிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? சகல பரிபூர்ணம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. புரிஞ்சுக்குங்க, ஆண்டவரை புரிஞ்சுக்குங்க, நம்முடைய ஏசாமியை புரிஞ்சுக்குங்க. நம்முடைய தேவனை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது ஒன்று. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணம், பலவீனப்படுறதுக்கு காரணம், அவரை அறிந்து உணராம ஆராதிக்கிறதுனால தான். நம்ம நம்புறோம் யாருன்னு சொல்லி நீங்க அறிந்திருந்தா உங்க வாழ்க்கையில சோர்வே வராது. நம்ம பலன் அடைஞ்சிடும். ஐயோ, என்கிட்ட இருக்கிறவர் இப்போ எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் பேதுரு சொன்னார். என்னிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய நாமம் இருக்கு. பாருங்க, பிலிப்பியர் 2 10வது வசனம் 16வது வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். Praise the Lord. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தெய்வத்தை தான், வல்லமையான தெய்வத்தை தான். நீங்க ஒரு 100 முறைனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க. எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை நீங்க உணர்வீங்க தெரியுமா? சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. எல்லா அதிகாரம், எல்லா மகிமை, எல்லா மகத்துவம், எல்லாவற்றுக்கும் அவரே அதிகாரியானவர். அவருக்குள்ளே சகல பரிபூர்ணம் வாசமாயிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளையாக. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம வெற்றி அடைய முடியும், பலன் அடைய முடியும் அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவருடைய நாமத்துல பிசாசு நடுங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொன்னாவே பயம். ஏன்னா பிசாசின் கிரிகளை அழித்தவர் அவர். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமாய் உரைத்து கொண்டு சிலுவையின் மேல் ஆணியடித்து வெற்றி சிறந்த தேவாதி தேவன் அவர். நம்முடைய இரட்சகர், நம்முடைய கர்த்தர். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு. அவருடைய நாமம் தவிர, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் தவிர விடுதலையாக்கப்பட, சாபத்துல, பாவத்துல, பலவீனத்துல, வியாதியில, பிசாச இடத்துல, நரகத்துல இடத்துல இருந்து விடுதலை பெற அவருடைய நாமமே இல்லாம வேற இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே ஜெயநாமம், வெற்றி நாமம், விடுதலை நாமம், ஆசீர்வாதத்தின் நாமம், அற்புதத்தின் நாமம்.